நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். நான் எப்பவும் போலதானே இருக்கேன். என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா? நீ எப்பவும் ஆக்டிவா இருப்ப, இப்ப டல் ஆயிட்ட. நீ நார்மலான மனநிலையில இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் எப்பவும் போலதானே இருக்கேன். எனக்கு அப்படி தெரியல சக்தி. சிவா சாருக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கிறது உனக்கு மனசளவுல ஏதோ ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன இப்படி சொல்ற? சிவா சாருக்கும் அனிதா அம்மாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நானே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அது எப்படி எனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும்? எனக்கு புரியல சக்தி. சில நேரங்கள்ல மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்ல முடியாதப்ப அதை மறைக்கிறதுக்கு உதடு மேலோட்டமா எதையாவது பேசும். உனக்கு ஒண்ணு தெரியுமா சக்தி? சில பேரோட வாழ்க்கையில அவங்க விரும்புறவங்களோட எப்பவும் சேர முடியாதுன்னு தெரிஞ்சும் சின்சியரா லவ் பண்ணுவாங்க. அது சினிமா ஹீரோனாவும் இருக்கலாம், இல்ல நம்ம வேலை செய்யற ஓனரோட குடும்பத்தை சேர்ந்தவங்கல்ல ஒருத்தரா கூட இருக்கலாம். நம்மளை பத்தின கவனம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அதுவும் அவங்க ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்க போறாங்கன்னா மனசு அப்படியே பதறி தவிக்கும். அதை ஜீரணிச்சிக்கவே முடியாது. அப்படியான ஒரு பரிதவிப்போட என் தங்கச்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. அண்ணே, நீ சொல்ல வரதெல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு சிவா சாரை பிடிக்கும், அவருக்கும் என்ன பிடிக்கும். ஆனா நீங்க சொல்ற அர்த்தத்துல இல்ல. உண்மைதான் சொல்றிய சக்தி. இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு? சிவா சார் எங்க, நான் எங்க? நான் அவர் வீட்டுல வேலை பாக்குறேன், ஒரு சாதாரண வேலைக்காரின்னு. அவர் மேல ஆசைப்படுறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே உனக்கும் திவ்யா அண்ணிக்கும் நடந்த கல்யாணத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். என்னால இந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை வர்றதுக்கு நான் எப்படி காரணமா இருப்பேன்? சிவா சாருக்கும் அனிதா அம்மாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு எனக்கு சந்தோஷம் தானே தவிர எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது. தப்பா எடுத்துக்காத சக்தி. என் தங்கச்சி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அண்ணனா என்னோட கடமை. அதான் கேட்டேன். இப்ப கிளியர் ஆயிடுச்சு. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. ஜோசியர் ஜாதக பொருத்தம் பார்த்து என்கேஜ்மெண்ட்டுக்கான டேட்டையும் குறிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. இனிமே நாம தான் எல்லா வேலையும் வேகமா செய்யணும் அண்ணி. இனிமே நான் சும்மா இருப்பேனா ருத்ரா? கால்ல சும்மா சக்கரத்தை கட்டிக்கிட்டுல வேலை செய்வேன். இந்து, எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்யணும்னு நினைக்காத. என் பையன் கல்யாணத்துல என்னோட பங்களிப்பும் இருக்கணும். அதனால எனக்கு கொஞ்சம் வேலையை பகிர்ந்து கொடு. அப்பா, உங்களுக்கெல்லாம் பந்தி பரிமாற வேலை தான் கரெக்டா இருக்கும். நீங்க அதை பாத்துக்கோங்க. டே சந்தோஷ், அதெல்லாம் வேணாண்டா. பாதி சாப்பாட்ட அவரே சாப்பிட்டுருவாரு, மத்தவங்களுக்குலாம் அப்ப என்ன பண்றது? அப்ப இந்த வேலையும் எனக்கு இல்லையா? ருத்ரா, என்கேஜ்மெண்ட்டுக்கு நாம எந்த மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ண போறோம்? இந்த ஃபங்க்ஷனை நாம எந்த வெட்டிங் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு கொடுக்கறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவங்களே நமக்கு நிறைய மண்டபத்தோட டீடைல்ஸ் அனுப்புவாங்க. அதுல நமக்கு பிடிச்ச மண்டபத்தை நாம பிளாக் பண்ணிக்கலாம். அண்ணி, இப்ப நாம முதல்ல செய்ய வேண்டிய வேலை ஒரு நல்ல வெட்டிங் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பார்த்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லா ஏற்பாட்டையும் அவங்களே பார்த்துப்பாங்க. நாம ஜஸ்ட் எல்லா வேலையும் சரியா நடக்குதான்னு செக் பண்ணா போதும். சரி ருத்ரா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. அவங்கள வர வச்சு பேசி
அதுல நமக்கு யார் சரியா வருவாங்களோ அவங்களுக்கே நம்ம கான்ட்ராக்டா கொடுத்துடலாம். சரிங்க நீ அப்படின்னா அவங்கள சீக்கிரமா நீங்க வர வைங்க. எங்க சைடுல எத்தனை இன்விடேஷன்ஸ் வேணும், உங்க சைடுல எத்தனை இன்விடேஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டோம்னா நாம ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு அதை அந்த ஈவென்ட் பீப்புள் கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க கார்டு டிசைன் பண்ணி நம்ம கிட்ட கொடுப்பாங்க. சரி ருத்ரா, இன்னைக்கே நான் அந்த லிஸ்ட் எடுத்துறேன். அனிதா, மம்மி உனக்கான என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எல்லாம் ஈவென்ட்காரங்களே பண்ணிட சொல்லிடலாமா? வேண்டாம் மம்மி, என்னோட என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் செலக்ஷனை நானே பாத்துக்கிறேன். பாத்தியா ருத்ரா, அவளுக்கானதை அவளே பாத்துக்கிறாளாம். இப்பவே என் மருமக என்கேஜ்மெண்ட்டுக்கு தயாராயிட்டா. என்ன சிவா, அனிதா மாதிரி என்கேஜ்மெண்ட் காஸ்டியூமை நீயே எடுத்துக்க போறியா எப்படி? பா, அண்ணனுக்கு சாதாரணமாவே ட்ரெஸ் எடுக்க தெரியாது, இதுல ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எங்க எடுப்பான்? அதுவும் கரெக்டா. சந்தோஷ், நீ ஒன்னும் கவலைப்படாத. சிவாவை நான் கூட்டிட்டு போய் எங்க 2 பேருக்கும் மேட்சிங்காவே நானே செலக்ட் பண்ணி எடுத்துப்பேன். இது நல்ல விஷயம் அனிதா. இனிமே வாழ்நாள் முழுக்க நீ தான் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போற. இதை இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணு மருமகளே. அப்புறம் இன்னொரு விஷயங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு முதல் அழைப்ப ஆதிராவுக்கு போய் நாம வைக்கணுங்க. ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம். சரி ருத்ரா, இன்விடேஷன்லாம் அடிச்சு வரட்டும், நாம நேர்ல போய் சொல்லிட்டு வரலாம். இல்லைங்க, இன்விடேஷன் எல்லாம் அடிச்சு கைக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு முன்னால வாய்மொழியாவே போய் அழைப்பு சொல்லிட்டு வந்துடலாம். சரி ருத்ரா, என்னைக்குன்னு சொல்லு, நாம போயிட்டு வந்துடலாம். நாளை கழிச்சு நல்ல நாள் தான், அன்னைக்கே போயிட்டு வந்துடலாம். சரிம்மா. சீதா, காஃபி கொண்டு வாயேன். இதோ வரேங்க. அனிதாவுக்கும் சிவாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிச்சிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் சக்தியால எந்த இடைஞ்சலும் வந்துடாம நாம தான் உஷாரா பாத்துக்கணும். என்னங்க, இந்தாங்க காஃபி. என்னங்க, இந்தாங்க. என்ன ஆச்சுங்க? கூப்பிடுறது கூட காதல விழாம அப்படி எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம அனிதாவுக்கும் சிவா சாருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னமோ நேத்து மாதிரி தான் இருக்கு. அந்த குழந்தைய தூக்கி விளையாடினதெல்லாம் அந்த குழந்தைக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. காலம் எவ்வளவு வேகமா ஓடுதுல. ஆமாங்க, சிவா அனிதா கல்யாண விஷயம் கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. சக்தியும் அனிதாவும் ஒரே நாள்ல பிறந்தவங்க தான். நம்ம சக்திக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணப்ப சரியான மாப்பிள்ள அமைஞ்சிருந்தா அவளுக்கும் ஒரு குடும்பம் ஆயிருக்கும். அதான் நடக்கலையே, அத பத்தி ஏன் பேசிட்டு இருக்க? இப்ப அத பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்குங்க. என்ன அவசியம்? என்னங்க இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? நம்ம பொண்ணுக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? இந்த காலத்துல நீ சொல்ற நல்ல பையன் எங்க கிடப்பான்? நல்ல மாப்பிள்ள நம்ம வீட்லயே இருக்காங்க. நம்ம வீட்லயா? ஆமாங்க, என் அண்ணன் பையன் சூர்யாவை தான் சொல்றேன். அவன் சக்தி மேல ரொம்ப பிரியமா இருக்கான். மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற அத்தை, சக்தியை கட்டி கொடுங்க, நான் அவளை நல்லபடியா வச்சு பாத்துக்கிறேன்னு அவன் நேரடியாவே என்கிட்ட சொல்லிட்டான். நான் தான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல அனிதா கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறமா இத பத்தி பேசி ஒரு முடிவெடுப்போம். நீங்க சொல்றதும் சரிதாங்க. அதுவும் நமக்கு சம்மந்தி வீடு தானே. சிவா அனிதா கல்யாணம் முடிஞ்சதும் நாம இத பத்தி பேசிக்கலாம். சிவா தம்பி, நீங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்ன, என்னைக்கு வராத சிவா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்? சக்தியை பார்க்க வந்திருக்கானா? இல்ல அவ சம்பந்தமா நேரடியா வேற எதுவும் பேச வந்திருக்கானா? தெரியலையே. வாங்க சிவா சார், உங்களை பார்த்ததும் கையும் உடல காலும் உடல. உட்காருங்க சார். இந்தாங்க ஆண்டி. உட்காருங்க.
நீங்களும் உட்காருங்க. இல்ல சார் பரவாயில்ல. அட உட்காருங்க. இல்ல சார். சார் உட்காருங்க சார். ஆண்டி. இருக்கட்டும்பா. நீங்க இப்படி திடீர்னு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். இல்ல திவ்யாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். ஓ, திவ்யாவை சாக்கா சொல்லிக்கிட்டு சக்தியை பார்க்கறதுக்கு தானே இப்படி பழக்கொடையோட வந்திருக்க. எனக்கு தெரியும் சிவா. இருங்க தம்பி, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ ஆண்டி, காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம். திவ்யா எங்க இருக்கா? உள்ளதா இருக்கா. திவ்யா அத்தை, திவ்யா இத வரேன் அத்தை. திவ்யா. அண்ணே அண்ணே, எப்படிண்ணே இருக்க? எப்ப வந்த? இப்பதாம்மா வந்த. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே. நீ இங்க வருவேன்னு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா நான் ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருப்பேன்ல. இருண்ணே, நான் போய் ரெடி பண்றேன். திவ்யா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கா நீ இப்படி சிரமம் எடுத்துப்பேன்னு தான் நான் சொல்லாம வந்தேன். போனே. அண்ணே, நீ சக்தியை பார்வையாலேயே தேடுறேன்னு தெரியுதுண்ணே. வாங்க சார். என்ன சார், தங்கச்சியை பார்க்க வந்தீங்களா? ஆமாங்க. நீங்க திவ்யா சிஸ்டர் மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பேசாம உங்க வீட்டுல இருக்கிறவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி திவ்யாவையும் அருணையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். சிஸ்டர் பக்கத்துலயே வச்சு பாத்துக்கலாம்ல. சூர்யா, இந்த நேரத்துல இந்த பேச்சு தேவையா? வேண்டாம் ப்ளீஸ். ஓகே, வேண்டாம்னா வேண்டாம். சார், நான் சொன்னதை நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கலையே. நீங்க ஒன்றும் தப்பா கேட்கலையே. கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதை சால்வ் பண்ணிட்டு நானே உங்க 2 பேரையுமே வீடு கூட்டிட்டு போயிடுவேன். பாத்தியா அருண், விதை போட்டாதான் முளைக்கும். அதே மாதிரி பேச வச்சாதான் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். சார் மனசுல இருக்கிற அபிப்பிராயம் தெரிஞ்சு போச்சுல. உன்னையும் திவ்யாவையும் அவங்க குடும்பங்கிற கடலுக்குள்ள கூட்டிட்டு போற படகே சார் தான். நான் சொல்றது சரிதானே சார்? ஆமா சார். அண்ணே வாண்ணே, நம்ம ரூமுக்கு போலாம். ஆமா வா.